லோரன்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு லேடி வந்து எனக்கு காசு பிரச்சனைகள் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? எப்படி நான் என்னோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணிட்டோம்? அப்படின்றது கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுங்க அப்படின்றது சொன்னாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து, உங்களுடைய இன்ட்யூஷன்ட்ட நீங்க கேளுங்க. எனக்கு வந்து நீங்க இன்ட்யூஷன் கொடுங்க. பிரபஞ்சம் கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த காசு பிரச்சனைக்கு எனக்கு வந்து இன்ட்யூஷன் கொடுங்க. அண்ட் எனக்கு அதை டிமாண்ட் பண்ணுங்க. அந்த இன்ட்யூஷனை வந்து எனக்கு கண்டிப்பா நீங்க இன்ட்யூஷன் எனக்கு கொடுங்க அப்படின்றது டிமாண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த 2 அட்வைஸ் கேட்டுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து இன்ட்யூஷன் வந்து கேட்கறாங்க. ஸோ கேட்கும் போது அவங்களுக்கு என்ன இன்ட்யூஷன் வருது அப்படின்னா, நீங்க வந்து யார் உங்களுக்கு ஆன்மீகத்துல வரத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இன்ட்யூஷன் வருது. ஸோ இப்ப இன்ட்யூஷன் வந்துச்சு. பட் அவங்க வந்து 50-50ல இருக்காங்க. என்னடா நம்மளுக்கு காசு வேணும்னு நம்மள கேட்டோமே, இங்க வந்து பிரபஞ்சம் வந்து நீ காசு குடு அப்படின்றது சொல்லுது. இது எப்படி நான் இன்ட்யூஷனா எடுத்துக்கிறதுன்றது அவங்களுக்கு புரியல. சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் சைன், நெக்ஸ்ட் இன்ட்யூஷனுக்காக வெயிட் பண்றாங்க. எந்த டைம்ல கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்றது. அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து எங்களை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு நான் வரும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து 100 ரூபாய் குடுத்தேன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணேன். அந்த 100 ரூபாய் எப்படின்னா, எனக்கு அது 100 ரூபாய். பட் உங்களுக்கு வந்து அது 10,000 ரூபாய் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ சம்பந்தமே இல்லாம அந்த 10,000 ரூபாய் ஒரு அந்த வார்த்தைய வந்து அவங்க எடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து இன்ட்யூஷன் வந்து 10,000 ரூபாய் நீ இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்றது வந்திருக்குது. ஸோ 2மே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இது ஒரு சைனா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல. உனக்கு ஏதாவது காசு தேவைப்படுதா அப்படின்றது கேட்கும்போது, ஆமா எனக்கு ஒரு பில்லு கட்டணும். அதுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ இவங்க வந்து காசு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதாவது அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வர வேண்டியது வந்து வந்திருக்கு.